ஓஷோ சொல்கிறார், ஒருவன் மரணம் அடைகின்ற பொழுது தன் 9 வயது சிறுவனை அழைத்து சொன்னானாம், நான் சொல்லுவது இப்பொழுது உனக்கு புரியாது, ஆனால் ஒன்று சொல்கிறேன், மனனம் செய்து எனக்கு திருப்பி சொல், 3 முறை சொல் என்று சொல்லிவிட்டு அந்த வார்த்தையை கேட்டுவிட்டு மரணம் அடைந்தானாம் ஒருவன். அந்த வார்த்தை என்ன தெரியுமா? என்னை யாரேனும் கோபப்படுத்தினால், என்னை யார் கோபப்படுத்தி இருக்கிறார்களோ, என்னை எந்த சூழல் கோபப்படுத்தி இருக்கிறதோ அந்த சூழலிடமும் அந்த மனிதனிடமும் நான் சொல்லுவேன், 24 மணி நேரம் கழித்து வந்து உன்னை நான் சந்திக்கிறேன். 24 மணி நேரம் கழிச்சு உன் மனசு எதை சொல்லுதோ அதை செஞ்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இறந்துட்டாராம். 9 வயது சிறுவனுக்கு அது என்னன்னு தெரியல. ஆனால் ஆழமாக நாம் யோசித்து பார்க்கின்ற பொழுது வினாடிகள் தான் வாழ்க்கையில் தவறிழைக்கின்றன, தண்டனையோ யுகங்களுக்கு கிடைக்கிறது. வினாடிகளில் தான் பிழை செய்கிறோம். तारीख में माजी के वो दौर भी देखे हैं, लम्हों ने खता की थी, सदियों ने सजा पाई. எங்க அப்பா காலம் எனும் பேரேடு தன்னுடைய வாழ்க்கையின் ரகசியத்தை நம்மிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறது. வினாடிகள் தான் தவறிழைக்கின்றன, தண்டனையோ யுகங்களுக்கு கிடைக்கிறது. ஆக்சிடென்ட் ஆறவங்கள பாருங்க, ஒரு வினாடி, ஒரு நிமிஷம் ட்ரெயின் மிஸ் பண்ணவனை கேளுங்க, ஒரு நாள் சீனியாரிட்டி விட்டவனை கேளுங்க, ஒரு வருஷம் ஃபெயிலானவனை கேளுங்க. ஒன்றுதான் அந்த பொழுது, அது கடந்துருச்சுன்னா அவ்வளவுதான். இந்த வினாடியை நீங்கள் அறுவடை செய்யுங்கள். இந்த வினாடியில் நீங்கள் எதை உன்னதமாக நினைக்கிறீர்களோ அதற்கு பக்கத்தில் போங்க.